என்னப்பா இவன் ஆரம்பத்திலேயே பஸ்ஸை காட்டுறேன் அப்படின்னு தப்பாக நினச்சிடாதீங்க. எந்த ஃபீலிங்கும் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு தான் பஸ்ஸை காட்டினேன். மார்னிங் ஒரு 5:30 மணி இருக்கும். அம்மா வந்து எழுப்பினாங்க. சிரமதானம் ஒன்று செய்கிறாங்களாம் எங்கேயோ ஒன்று சொல்லி. நமக்கு ஒன்றுமே தெரியாது. சரி அம்மா தனியாக போகிறாங்களே என்று நம்மளும் கூட வலிக்கிட்டு கொண்டு போயாச்சு. நான் தனியாக தானே ஒன்று பார்த்தா இல்லை, நம்மளோட பிள்ளைங்க இருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் பார்த்தா என்னத்தை பார்க்குற, அப்படி ஒரு அழகாக இருந்துச்சு. நம்மளோட ஊர் சொர்க்கமாக இருந்தாலும் நம்மளோட ஊருண்ட அழகாக மிஞ்சுறதுக்கு கஷ்டம் தானே. பஸ்ஸில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் பஸ்ஸில் இருக்கிறதே கிடையாது. ஃபுட்போட்டில் தான் நின்று போயிட்டுருந்தேன். போய் பார்த்தா ஒரு அக்கா தண்ணி போட்டில் வச்சு என்னவோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ரெண்டு எல்லாருமே பஸ்ஸை விட்டு இறங்க வலிக்கிட்டாங்க. எல்லோரும் பஸ்ஸில் இருந்து இறங்குறாங்க. என்னவோ பார்த்தா அவங்களோட பழைய ஸ்நேகிதம் வந்தோடனே கட்டி பிடிச்சி கொஞ்சம் விலகிட்டாங்கப்பா. சனம் இறங்குது 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 இறங்குது. நான் நினைக்க வந்த பஸ்லேயே குறைஞ்சது 100 பேருக்கு மேலே வந்திருப்போம். சரிதான் அண்டு எல்லோரும் இறங்கு வரையும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இளைஞர்களும் இதுக்கு வந்திருக்காங்க. அப்படின்ற எண்ணங்களில் எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சுன்னா நான் மட்டும்தான் வரப்போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, நிறைய இளைஞர்கள் இதுக்கு ஒத்துழைச்சிருந்தாங்க. பஸ்ஸுக்குள்ளே தான் பார்த்தேன்ப்பா, அவ்வளவு இளைஞர்கள். சிரமதானம் பண்ணோன்னே இளைஞர்கள் ஓடி ஒளிவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எங்களோட ஒரு இளைஞர்கள் எல்லாருமே ஒத்துழைச்சிருந்தாங்க. என்ன சிரமதானம் ஒன்றுமே தெரியலை, கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. நிற்கிறேன், சனம் இறங்கிட்டே இருக்குது. சனமெல்லாம் இறங்கி முடிஞ்சோன்னே என்னையை விட்டுட்டு எல்லா சனமும் முன்னுக்கு போக வலிக்கிட்டு சரின்னு நம்மளும் பின்னால் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோமா. போகிறோம் எங்கேண்டே தெரியாது. இது வரைக்கும் நான் இந்த ஒழுங்கைகளுக்குள்ளே கூட வந்தே இல்லை. ஆனால் இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன். சரின்ட்டு போனால் என்னத்தை பார்க்குறது, நமக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே இருப்பாங்கப்பா. அவ்வளோ சனமும் சிரமத்துக்காக வந்திருந்தாங்க. அப்படின்றத யோசித்தா என்னால் நமக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சரி எங்கே போகிறாங்கன்னு போய் பார்த்தா பீச் மண்ணில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. பீச் மண்ணில் விட்டால் அவ்வளோ சனமும் பீச்சில் தான் வந்து நின்னாங்க. என்னவா இருக்கும் இது, யார் இந்த இதை வைக்கிறாங்க, அவங்க கூட கதைக்கணும், அவங்க பேட்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பேட்டி எடுப்போம் அப்படின்னு வலிக்கிட்டா அங்கே தவிர யாருமே வரலை. நம்ம தான் முன்னுக்கு வந்திருந்தோம். அங்கே தவிரெல்லாம் பின்னால் வந்துட்டாங்க ஒரு மாதிரி. வணக்கம் அம்மா. வணக்கம். நீங்கள் வந்து இது என்ன துணி பொருளில் செய்கிறீங்க, நீங்கள் என்ன நிறுவனத்திலேருந்து செய்கிறீங்கன்றதை எங்களுக்கு முதல்ல நீங்கள் அறிய தருவீங்களா? எகட் கரிடாஸ் நிறுவனத்தினால நாங்கள் சுற்றுச்சூழல் சுத்தரிப்பதற்காக நாங்கள் பீச் கிளீனிக்காக வருகை வந்திருக்கின்றோம். இப்போ இது கிளீன் பண்ணி ஓகே, நீங்கள் இயற்கையை துப்புரவாக வச்சிருக்கணும் மட்டும் செய்கிறீங்க. நாங்கள் கேட்க வரோம், இது செய்கிறதால உங்களுக்கு எதுவும் லாபம் இருக்கா அப்படி என்று கேட்குறோம். ஆமாம். என்னன்னு கேட்டால் இங்கே வந்து மாசடைகின்றது கடலில். எல்லாரும் பொலித்தீனுகள் பிளாஸ்டிக்கள் எல்லாம் போட்டு இதை பற்றி சம்பந்தமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் யுஎஸ்ஏ வச்சிருந்தது. அதுவும் கரிடாஸ் நிறுவனத்தோடையும் சேர்ந்து நாங்கள் இந்த பயிற்சி 3 நாள் பயிற்சியை முடிச்சு கொண்டு இங்கே வந்திருக்கின்றோம். ஓகே, இப்போ இந்த பொதுமக்கள் எல்லாம் நீங்கள் எங்கே இருந்து திரட்டினீங்க? இதெல்லாம் உங்களோட அங்கத்தவர்களா இல்லை பொதுமக்களை நீங்கள் திரட்டி எடுத்திருந்தீங்க? இல்லை, கரிடாஸாலாக ஒவ்வொரு கிராமமாக வந்து கிராமத்து குழுக்களாகவே நியமிச்சு அவர்களை நாங்கள் தெரிவு செய்து எங்களோட குழுக்கள் ஒரு சங்கமாக அமைஞ்சு அவர்கள் எங்களோட பயணிக்கிறார்கள். எல்லாரும் இவங்க வந்து உங்களோட சங்கத்துல இல்லாதவர்களும் வந்திருக்கிறாங்க. சங்கத்துல முழு பேரும் சங்கத்திலே இருக்கிறாங்க எல்லாருமே. இந்த சங்கத்தை கொண்டு நடத்திருக்கான ஸ்பான்சர் எல்லாம் எங்க இருந்து உங்களுக்கு வருது? எகட் கரிடாஸ் நிறுவனத்தால் வழங்கப்படுகிறது. ஓகே, நன்றி. வணக்கம் என் உறவுகளே. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா திருகோணமலையில் ஒரு இடத்துல நிற்கிறோம். இது வந்து என்னத்துக்காகனா சூழல், அதாவது சூழலை பாதுகாக்கிறதுக்காக சுத்தம் பண்ணுறதுக்காக எகட் நிறுவனம் வந்து இப்படி ஒரு இதை நடத்துது. அதாவது எப்படின்னா பொதுமக்களை எல்லாம் ஒன்று திரட்டி இப்போ நிவாரணம் மாதிரி வழங்கி இதை சூழலை துப்புரவாக்குறாங்க. அதை துப்புரவாக்குறதுனால அவங்களுக்கு வந்து சூழல் பாதிப்படையாமல் இருக்கணும், அந்த துணிப்பொருளை தான் அவங்க துப்புரவாக்குறாங்க. நாங்கள் இப்போ பார்ப்போம் அவங்க இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. பொதுமக்கள் இதை என்ன நினைக்கிறாங்கன்றதையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எகட் நிறுவனம் வழங்குற இந்த பீச் கிளீனிங் அப்படி என்று சொல்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு தான் இப்போ நாங்களும் வந்திருக்கோம். நானும் அதில் பங்கு பெற்று பிறந்தா கை க்ளோஸ் போட்டுங்க. ஸோ நானும் இப்போ கஞ்சல் புறக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் கஞ்சல் புறக்க.
இன்னும் வேலை செய்கிற ஆள் மாதிரி க்ளவுஸ் எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு போனால் கஞ்சல் பிறக்கும் ரெண்டு போனால் என்னத்தை பிறக்கிற, நமக்கு முன்னால் 300-400 பேர் எல்லா கஞ்சலையும் பிறக்கிட்டாங்க. அந்த ஐயா கிட்ட கேட்டாங்க இந்த கஞ்சலெல்லாம் எங்கே போடுற அப்படின்னு. அந்த ஐயா சொன்ன இடத்த போடலாம் தம்பிட்டு. சரி இந்த அதில் போயிட்டு ஒரு க்ளவுஸ் தந்ததுனால ஒரு கையால் தான் வேலை செய்ய முடிஞ்சிச்சு. 2 கையாலையும் யூஸ் பண்ண முடியலை. ஒரு கையால் இருந்த தென்னை ஓலையெல்லாம் இழுத்தாச்சு. இழுத்து இந்த இடத்த கொண்டு போய் போடுவோம் அப்படின்ட்டு இழுத்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இழுத்து போய் பார்த்தா ஒரு ஓரமாக நிறைய கஞ்சலப்பா. பீச்சில் நிறைய கழிவுப் பொருட்கள் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. பார்த்தா மதுசாரண டின்கள் அனைத்துமே அங்கே இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு மாதிரி எடுத்து போட்டாச்சு. நானே எங்களோட பின்விட்ட அக்கா வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தோம். சரி அதை எடுத்து போட்டு முடியுதேன்னு பார்த்தா அந்த அக்கா நம்மளை விட்டு போயிட்டாங்க. சரி நம்ம தனியாக எடுத்து போடுவோன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. எடுத்து போடுறோம் அது முடிகிற மாதிரி இல்லைப்பா. ஒரு மாதிரி அவ்வளோ கஞ்சலையும் இழுத்து போட்டுட்டு நானும் என்னுடைய பிரியமாவும் தான் கடைசியில் அதை தூக்கிட்டு போய்க்கல. நம்மட கேமராமேன் சும்மா இல்லாமல் வீடியோ எடுத்தார். சரி எடுக்கட்டுமே நான் உங்களை பருகொட்டி காய போட்டு அப்படியே பின்னால் திரும்பி பாருங்கள், நல்ல வியூ இருந்துச்சு. அப்படி சொல்கிறதுக்கிட்டே நம்மட கேமராமேன் திரும்பிட்டார். ஏன்னா விடிய வெள்ளை தானே நல்லா இருந்துச்சு. அதனால் கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானும் பெரியம்மாவும் குப்பை மட்டும்தான் பிறக்கிட்டு இருக்கோம். சோசியல் சேவை அப்படி என்ன அந்த புள்ளைய போக பெரியம்மா நக்கல் அடிச்சிட்டு இருக்கட்டும். நம்மளோட வேலையை செய்வோம்னு எல்லா பேக்கையும் வயசு போனவங்களோட பேக்கெல்லாம் தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்படி சிங்கப்பெண்கள் இருக்கிறதுனால தான் ஸ்ரீலங்கா இன்னும் முன்னேறுது. ஏன்னா நிறைய சிங்கப்பெண்கள் வெட்டிட்டு இருந்தாங்க. அவங்கள விட்டுட்டு நம்ம சும்மா இருக்கலாதே அப்படின்ட்டு நம்ம இருந்த கஞ்சல் எல்லாம் குப்பை வாரியை போட்டு இழுத்து அள்ளுறேன். அதுக்குள்ளே முடியலை, அவ்வளோ ஈரமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி இழுத்து அள்ளிட்டு சொன்னேன், பொடியங்களே இதை தூக்கி கொண்டே கொட்டிருங்கய்யா அப்படின்னு. அவனுங்களும் கொட்டுறதுக்காக போயிட்டானுங்க. கொட்ட போகிற கேப்பில் நம்ம சும்மா எல்லாரையும் சுற்றி பார்த்தா எங்கப்பா பீச்சில் சும்மா டைமில் இவ்வளோ சனத்தை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ சனமாக இருந்துச்சு. வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லா சனமும் கை கழுவிட்டு இருந்துச்சு. கை கழுவிட்டுருக்க நான் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கேக்கு ஜூஸ்ன்னு இருந்துச்சு. எட்டி பார்த்துருவோம் என்ன ஃப்ளேவர் கேக் அப்படின்ட்டு. நம்ம சும்மா போகிற மாதிரி போய் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. கேக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஜூஸும் கரைச்சி வச்சுருந்தாங்க. நம்மட கையில் ஒரு ஜூஸை தந்துட்டாங்கப்பா. குடிக்க வலிக்கிறது தான். ஜூஸ் குடிச்ச முடியும் பார்த்தா நிவாரண பொதிகள் கொடுக்க வழி கேட்டாங்க எல்லாருக்கும். அவங்களோட பேரை கூப்பிட இங்கே வந்து வேலை செஞ்ச எல்லாருமே கொண்டாங்க. இப்போ நாங்கள் வந்து பீச் கிளீனிங்னு பார்த்துருந்தோம். பீச்சை க்ளீன் பண்ணுறதுக்காக நிறைய சனம் வந்திருந்தாங்க. நாங்கள் பீச்செல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்படியும் சூழலை துப்புரவுப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த இது. நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆட்சி. பாய்.